உங்க தங்கச்சியை கட்டியிருப்பீங்களா? என்ன கட்டியிருப்பீங்களா? கண்டிப்பா ஒன்னதான் கட்டியிருப்பேன். இல்ல உன்னை கட்டியிருந்தா உன் தங்கச்சி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்திருப்பா. உன் தங்கச்சியை கட்டியிருந்தா கரும நீல அடிக்கடி வந்திருப்ப. உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா? எனக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி தான் பிடிக்கும். Morning. உங்களுக்கும் இந்த மாதிரி ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு கொழுந்தியாங்கிற ரீல்ஸ் வருது பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது எவ்வளோ காண்டாகுது. எனக்கெல்லாம் டென்ஷன் தாங்கிறது இல்லை. அதாவது பொண்டாட்டியை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ஓகேப்பாங்கிறது தான். மற்ற அப்பாவை வந்து பொண்ணுக்கு ஓகே சொல்லுவார், பையனுக்கு ஓகே சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒய்ஃபுக்கு ஓகே சொன்னது குழந்தையாவுக்கு எதையாவது ஓகே சொல்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது தெரியுங்களா? ஒய்ஃபு விட்டு கிளம்பிட்டா, குழந்தையாக நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறது, குழந்தையாவுக்கா என்னென்னவோ பண்ணுறது, அதை ரீல்ஸ் பண்ணி போகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. இதெல்லாம் ஃபன்னாக எடுத்துக்காங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஃபன்னாக இருக்கிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. இதே அப்படியே நம்ம ஆளுங்க கலாச்சார காவலர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, ஹஸ்பண்டு வெளியே போகிறாரு. உடனே அவங்க கொழுந்தனாருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணன் வெளியே போயிட்டாரு, நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னால் அதை காமெடியாக பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு சில வீடியோலலாம் லேடிஸே அதை அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபே வந்து ஒய்ஃபாகவும் நடிக்குது, கொழுந்தியாவாகவும் நடித்து அதை ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுட்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கொடுமை, என்ன கொடுமை சார் இது. ஒரு வீடியோவில் ஒய்ஃப் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒரு குட் நியூஸ் பேட் நியூஸ்ன்னு சொல்கிறாரு. ஒய்ஃப் சொல்கிற குட் நியூஸ் என்னன்னா அவளோட தங்கச்சி கர்ப்பமாயிட்டான்னு. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அந்த கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒரு ஒய்ஃபோட தங்கச்சியை ஹஸ்பண்ட் கர்ப்பமாக்குறதுங்கிறது காமெடியாவாக இருக்குது. கண்டென்ட்டுங்கிற பேரில் கன்றாவியாக எடுத்து வச்சு நமக்கும் அந்த இதில் வந்து தொலையுது. இதை கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டாலும் முடிக்க மாட்டேங்கிறானுங்க. இதே இதாக வந்துட்டுருக்கு, வீடியோவாக வந்துட்டுருக்கு. என்ன சொல்லி என்ன ஆக போகுது? கண்டென்ட்டுங்கிற பேரை கன்றாவியெல்லாம் எடுத்து போடத்தான் போகிறாங்க. அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். அது நம்ம தலையெடுத்து போன கையில் எடுத்தால் பல கன்றாவிகள் வந்தே தீரும். அதை பார்த்து தான் ஆகணும்.